வணக்கம். திருச்சி சக்தி சித்த வைத்தியர் சார்பாக சித்த மருத்துவர் பி. மதிக்குமார் பேசுகிறேன். இப்பொழுது ஒரு முக்கியமான மரம் பனைமரம். இந்த பனைமரம் இயற்கையாகவே அனைத்து இடத்துலையும் இருக்கும். அந்த மரம், இந்த மரத்தால் பலன் அதிகம், மிகப்பெரிய அதிகமான பலன் மனித உடலுக்கு நிறைய இருக்குது. இதை முதல்ல என்ன பண்ணணும்னா பனங்கிழங்கு. இந்த பனங்கிழங்கு என்ன ஆண்மை குறைவுக்கு அற்புதமான ஒரு கிழங்கு. சின்ன செடியாக இருக்கும். இதை பிடுங்கி அந்த கிழங்கை நறுக்கி போட்டு வேக வச்சு இப்போ சாப்பிட்றாங்க. கடைகள்லையும் கிடைக்கும், இந்த மாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். குச்சி கிழங்கும்பாங்க. அந்த கிழங்கு தான். அது பயங்கரமான உபயோகத்துள்ளது. அதுவே மரமாக என்ன பண்ணுன்னா பதனி. அதுலேருந்து பதனி இறக்குவாங்க. அந்த பதனியை குடித்தா மாதவிடாய் கோளாறு விளையும். மனிதனுக்கு சிறுநீர் எரிச்சல் நல்லா போகும். ஒன்றுக்கு போனால் எரிச்சலாக இருக்கும். அந்த பதனி குடித்தாங்க அந்த எரிச்சல் நின்று போயிடும். ஒன்றுக்கு போகும்போது இந்த களியாக வெள்ளையாக வரும், அது நிற்கும். பலவிதமான வியாதிகளை கேட்கக்கூடியது அந்த பதனி. அந்த பதனியை கல்லாக்குவாங்க. கல் குடிக்கிறாம் இல்லையா, மது போதைம்பாங்க இல்லையா, அது குடிக்கிற போது ரொம்ப சுவையாக இருக்கும். கொஞ்சம் மயக்கம் தரும், வேறு ஒன்றும் கிடையாது. உடம்புக்கு கெடுதல்னு சொல்ல முடியாது. அதை அந்த பதனியை வாங்கி அதில் நிறைய கல்லாக்கி கல்லை குடிக்கிறாங்க. மூணாவது என்னன்னாக்க அந்த அச்சு வெல்லம் இருக்கு இல்லையா, பனைவெல்லம். இந்த கல்லை இந்த பதனியை காய்ச்சி தான் உங்களுக்கு பனைவெல்லம் இறக்குறாங்க. அந்த பனைவெல்லம் கருப்பட்டிப்பாங்க. கருப்பட்டியை அச்சில் ஊற்றி கருப்பட்டி இறக்குறது அது நம்மளுக்கு உடம்புக்கு நல்லது. உடம்புக்கு இந்த ஜீனி சர்க்கரைக்கு பதிலாக எங்கெங்கே சர்க்கரை வியாதி இருக்காங்களோ, உடம்புக்கு கெடுதல் இருக்கோ, ரொம்ப நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு இந்த சர்க்கரையை போடணும். என்ன அந்த பனைவெல்லம் இருக்கு இல்லையா, பனைவெல்லத்தை நுணுக்கி போட்டு அழகாக சாப்பிட்டோம்னா உங்களுக்கு பால்லையோ இல்லை சுடுதண்ணிலையோ சுக்கு மிளகு தீப்பொடி போட்டதில் கொஞ்சம் பனைவெல்லத்தை போட்டு அரைச்சி குடித்தோம்னா அவ்வளோ நல்லது. இந்த பனைமரம் இந்த பனைமரத்து பட்டை இருக்குது பார்த்தீங்களா, அந்த பட்டையை எல்லா வேலையும் செய்யலாம். இந்த அடுப்பறைக்கலாம், அந்த காஞ்சி வரகளை அடுப்பறைக்கலாம், எல்லாம் செய்யலாம். அந்த இலை இருக்குது பார்த்தீங்களா, அந்த கூடு மாதிரி இருக்குது, அதை வீடு கூரை மாதிரி போடுவாங்க. அந்த கூரை மாதிரி போட்ட வீட்டுக்குள்ளே இருந்தால் குழு குழுன்னு ஏசி மாதிரி இருக்கும். ஏசி கூட தோற்றுரும். அந்த மாதிரி குளிர்ச்சி உள்ளது தான் அந்த பனைமரத்து ஓலை. அந்த பனைமரத்து ஓலையை வீடாக கட்டுறவங்க பெரும்பாலும் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னாக்க, எங்கள் வீடு கூட அப்படி தான் இருந்துக்குன்னு வச்சுக்கோங்களேன். எங்கள் மூலிகைலாம் இந்த மாதிரி மூலிகை தோட்டம்லாம் வளர்க்கும் போதெல்லாம் அதில் பட்டை போடுவாங்க. பந்தை போடும்போது இதை தான் போடுவாங்க. அந்த ஓலையை வச்சு தான் வீடு கட்டுவாங்க, எல்லாமே செய்வாங்க. அதை கொட்டும் போது ஆனால் தீ பிடிக்கக்கூடியது. பத்துனா போதும் தீ பிடிச்சிக்கும், கணக்கவே முடியாது. அதனால் தீப்படாமல் இருக்கிற இடத்துல தான் இதை வைப்பாங்க. தீக்குச்சிலாம் வைக்கக்கூடாது இந்த இடத்துல. அந்த மாதிரியான ஒரு ஓலை தான் பனை ஓலை. அதில் வீடுலாம் கட்டுவாங்க, எல்லாம் செஞ்சுக்கலாம். அதே இடம் ஆடு மாடு வளர்க்குறதுக்காக அந்த மரவெல்லாம் கட்டுவாங்க. அதுக்கெல்லாம் பயன்படுறது தான் அந்த பனைமரத்து ஓலை, அந்த குச்சி, அந்த பட்டை. அதே மாதிரி இந்த மரம் இருக்குது பார்த்தீங்களா, இது வீடு கட்டுறதுக்கு அந்த ரீப்பர் மாதிரி போடுவாங்கல்ல, பனைமரத்து ரீப்பரு, தென்னை ரீப்பர் சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி பனைமரத்து ரீப்பரை கூட நம்ம வீடு கட்டுறதுக்குலாம் பயன்படுத்திருக்காங்க. நம்ம பேர் பார்த்துட்ருக்கோம். இது இயற்கையிலேயே ரொம்ப அற்புதமான ஒரு மரம். அந்த மரத்தில் தொலை போட்டு, அந்த மரத்தில் தொலை போட்டு பாதரசத்தை விட்டால் கட்டுன்னு சொல்லுவாங்க. நாங்கள் பார்த்ததில்ல, அதில் உண்மைதை இயற்கையாகவே பண்ணி வச்சுருக்காங்கன்னு கேள்விப்பட்டதில்ல. பனைமரத்தில் தொலை போட்டு அதை அடைச்சிடாக்க பாதரசம் கட்டிக்கும். அது பாதரசமானது கெட்டியாகிடும், குழியாயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது நான் தெரிஞ்சிருக்கேன் இல்லையா, நான் பார்த்ததில்லை அதை போய். ஆனால் மரமே அற்புதமான மரம். இந்த மாதிரி வீடியோக்கெல்லாம் நிறைய நாங்கள் போடுவோம். நீங்கள் கண்டு கழியுங்கள். நன்றி, வணக்கம்.